என்னடா மண்டை இது? டேய், குருவி கிருவி இதுல இருக்கிற மண்டியில என்னடா மண்டை இது? ஸ்டைலா பாரு, 2 குருவி எகிரி ஓடுது பாரு அந்த செல்ல. டேய், முட்டை போடுது பாரா. டேய், முட்டை ஆம்லெட் போட்டு ஊட்டி விடுறா உனக்கு 2 பாய். முட்டை போடுறா. முடி வெட்டுறா, ஸ்டைலரா, சிம்பு மாதிரிடா. நல்லாதான் இருக்கு, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் டீசெண்டா இரு, அப்பதான் லைக் பண்ணுவோம். சரியா? ஸ்கூல் பண்ணியா? இல்ல டிரைவர். டிரைவர், சரிப்பா. எத்தனை வருஷமா ஒர்க் பண்ற? புரியல. எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? 1 மாசம். 1 மாசம் தானா? டிரைவரா கிளீனரா? பயங்கரமான ஆளா இருக்கேடா. டிரைவர். நீ ஓட்டி காட்டு, நீ ஓட்டி காட்டு, நீ ஓட்டி காட்டு. நான் போன் பேசி நீ ஓட்டி காட்டு, நான் பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, நீ லைட்டா கொஞ்சம் மூவ் பண்ணு. லைட்டா மூவ் பண்ணு. சும்மா உட்கார்ந்திருக்கேன் வீட்ல போட்டு. சத்தியமா சொல்லு, நீ கிளீனர் இல்ல. சத்தியம் பண்ணு. இப்படி கை வை, ஃபர்ஸ்ட் இந்த கை வை, ரைட் ஹேண்ட் வை. சத்தியமா சொல்லு. சொல்றா. தொழில் மேல சத்தியம். தொழில் மேல சத்தியமா. ஃபீலிங்கா இருக்கா எனக்கு? நீ சொல்லுங்க, ஃபீலிங்கா சத்தியமா. அந்த பால், அந்த முகம் பத்தியா அப்படியே பால் கிண்ண மாதிரி இருக்கிறவங்க தானா? பால் கிண்ண மாதிரி இருக்கிற அப்படியே. ஆம்புலன்ஸ் டிரைவர். எந்த ஹாஸ்பிட்டல் ஓட்டுற? ஆக போற. என்ன வயசு ஆகுது? 17. டேய், குழந்தை உன 18 வயசு தான் லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க. 17 வயசு போலீஸ் கிட்ட சிக்காம ஓட்டிட்டு இருக்கேன். போலீஸ்க்கு சிக்காம? நான் யார் தெரியுமா? ஹோம் கார்டு போலீஸ். சீரியஸா? ஈவினிங் 5 to நைட் 12 o'clock ஹோம் கார்டு போலீஸ் பப்டியில இருக்காங்க. இந்த மொபைலிங் தான் இதுல இந்த கஞ்சா டம்முலாம் விற்கிறாங்களே, அது ரைடு போக வந்துட்டு இங்க இருந்து புளியாந்தோப்பு, காசிமேடு, அப்புறம் ராயாபுரம், தேனாப்பேட்டை ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லா போலீஸ், ஹோம் கார்டு போலீஸ். நானு எஸ்ஐ வந்து சந்திரசேகர் 2 பேர் போவோம். போயிட்டு ஃபுல்லா ரவுண்ட்ஸ் அடிப்போம். யார் எங்க வச்சுதான் சரி, முடிச்சு வந்து லாக்கப் தான். முட்டி முடிச்சு விட்டுருவோம் எல்லாருமே. என்னமா? சரியா? முடி தட்டிடுவேன். பார்த்தா தெரியல, நான் மப்பில இருக்க வந்துட்டு உண்மையா ஐடியா காட்டணுமா? ஹோம் கார்டுக்கு யூனிஃபார்ம் யார் வச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. வீட்டுக்கு அலோடு இல்ல யூனிஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் கார்டுக்கு யூனிஃபார்ம் அலோடு இல்ல. வீட்டுக்கு எடுத்து கூடாது. அங்கேயே நம்ம டியூட்டி முடிஞ்சுச்சுன்னா அங்கேயே துணி துவச்சு அங்கேயே காய போட்டுடணும். மறுநாள் வரும்போது அந்த யூனிஃபார்ம், ஒரே யூனிஃபார்ம் தான் கொடுப்பாங்க. சேலரி வந்து 18,000 ரூபாய். டைமிங் 5 to நைட் 12 o'clock வரையும். அதுதான் எப்பவுமே ஈவினிங் டைம் தான் ஹோம் கார்டு வந்து. அதே மாதிரி பார்த்தா நம்ம நைட்ல டிரைவிங் ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டலாம். ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டலாம். அது நம்மளுக்கு மட்டும் தான், ஹோம் கார்டு மட்டும் தான். ஏன்னா நைட்ல போகும்போது இப்போ ஹெல்மெட் போட்டு வச்சுக்கோ, திருடன் தெரியாது, எவன் வைக்கிறான், பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் பிரச்சனையும் இருக்கு. நாங்க தான் பண்றோம். வந்தனா சொல்லு, சென்னை தான் அண்ணன். நீ எங்க இருக்கா? பொள்ளாச்சி இளநீர் பாட்டு பாடிக்கிறாங்க, தெரியுமா தெரியாதா? நான் பாட்டேன் பொள்ளாச்சி இளநீர். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரியாது. ஒரே நிமிஷம், தெரியலன்னு மட்டும் வாயில வரக்கூடாது. தமிழ் பொள்ளாச்சி இளநீர் சாங் வேணும். என் தம்பி கேட்டான், அவனுக்காக விட்டுருவேன் நானு. போடா பாட்ட சீக்கிரம். வந்து தலை சங்குறது பொள்ளாச்சி இளநீர். பொள்ளாச்சி இளநீர் சிம்பு பாட்டா வருது. சிம்பு காணப்ப நானு சிம்பு பாட்டா வருது ஃபுல்லாதான். பொள்ளாச்சி இளநீர். லேட் ஆயிடுச்சு, ஏதோ கரெக்டா இருக்கும்.
இந்த ஆடு விளம்பரம் ஒண்ணு இருக்கு பாரு, விளம்பரம் வந்து டிவில வச்சாலே அதான் மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும் வந்துட்டு. இந்த மாதிரி வந்ததுக்கு ரொம்ப வந்து டென்ஷனே இருந்துச்சுன்னா அது ஒரு 30 செகண்ட் விடுவோம் கீழே வந்துட்டு. ஏன்னா ஒருத்தர் சொல்லும் போது அந்த பாட்டு கேட்கும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் வந்துட்டு. அந்த பாட்டை தான் பிடிக்குமே எனக்கு. எல்லாம் அந்த பாட்டு சட்டை பண்ண மாட்டோம். மத்த அந்த பாட்டு கவனம் தலை ஸ்டாண்ட்லாம் இதான் அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டா தான் பிடிக்கும். வேற பாட்டு எல்லாம் பாட்டு தலை பாட்டு குத்து பாட்டு எல்லா பாட்டும் பிடிக்கும். எந்த ஹீரோ பிடிக்கும் ரொம்ப? நான் ஹிப்ஹாப் தமிழா. பில்லாவா? ஹிப்ஹாப் தமிழா. ஓ அதான் பாட்டு சவுண்டே கேட்குது. சவுண்டே கேட்குது. வச்சலாம் அப்படி திருப்பிலாம் அப்படி. लेकिन एक सेकंड உனக்காக தம்பி, உனக்காக. ஓகே ஓகேண்ணா. போர் அடிக்கும் என்ன பண்ணுவ? இப்போ புரியல. உள்ள போர் அடிச்சு என்ன பண்ணுவ? தூங்க வேண்டியது சாப்பிட்டு. போர் அடிக்கும் போது என்ன பண்ணுவ? வீட்டுக்கு போய் தூங்கிடுவேன். வீட்டுக்கு போய் தூங்கிட்டு கேம் விளையாடுவேன். உனக்கு எப்ப இன்ட்ரெஸ்ட் இது ஓட்டுறது? அது 8th படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ படியில எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எதனால? 10th ஃபெயில். ரொம்ப கஷ்டம் அது. அது ரொம்ப கஷ்டம். 10th ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த அட்டம் எழுதுறது சரி ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. நானும் அப்படிதான். நான் பாஸ் ஆயிட்டேன். அப்பயே பாஸ் ஆயிட்டேன். 10th சுத்தி எல்லாரும் ஃபெயில் சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலி 5 சப்ஜெக்ட்லயும் 2 தான் பாஸ் ஆனாங்க. ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மிட் டேர்ம், தேர்ட் மிட் டேர்ம் அது வரையும் 2, 3 தான் பாஸ் ஆனேன். லாஸ்டா அந்த முள்ளாண்டு வரும்போது எல்லாத்தையும் செதற விட்டேன். எல்லாத்தையும் பாஸ். எது ஃபெயில் ஆயிடும்னு நினைக்கும் போது அதுல எது தடு மாதிரி 37 மார்க்கு 38 மார்க்குன்னு எடுத்து மீது எல்லாத்துலயும் ஒரு ஆவரேஜா ஒரு 54, 60 அது மாதிரி எடுத்து மேக்ஸ்ல கூட எடுத்து எல்லாத்தையும் 5 சப்ஜெக்ட்ல பாஸ். டோட்டல் கம்மி ஆனா பாஸ். பாஸ் ஆனோடனே செம்ம. எங்க அக்கா தான் வந்து எனக்கு திட்டினாங்க, நீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுவடா. பஜ்ஜில டீ கடையில் இருக்கும் பஜ்ஜி நீ மட்டும் பாஸ் ஆயிட்ட, வாழகா பஜ்ஜி 2 பிரெட் பஜ்ஜி 2 வாங்கிட்டேன்னு சொன்னாங்க எங்க அக்கா. பெட்டா இருக்கணும். ஆமா இருந்துச்சு. 2 வாழகா பஜ்ஜி, 2 பிரெட் பஜ்ஜி, போண்டா 2 வாங்கிட்டாங்க. 10th எக்ஸாம் பாஸ் ஆன மார்க் வரும்போது அதான் டீ கடையில போயிட்டு வாங்கி கொடுத்தாங்க அக்கா. அது அந்த சமயத்துல அது முடியாது இருந்துச்சு. ஆனா எங்க அண்ணன் கொஞ்சம் கோச்சிங் போனா வந்துட்டு சொல்லி கொடுத்தேன். எங்க அண்ணன் இந்த மாதிரி பண்றா அது பண்றா பிக் படி 5 மார்க் 2 மார்க்லாம் படி எங்க அண்ணன் சொன்னான். சரி அவன் சொல்லும் போது அப்படியே அதை கேட்டு அவன் எங்க அண்ணன் என்ன எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ப்பா. அந்த கோலியில் விடுவாங்க, சோடாகா இருக்கு, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த டெக்னிக்கல் விளையாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் விளையாட விட மாட்டேன். அவன் படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் டைம்ல கரெக்டா அந்த எக்ஸாம் மட்டும் படிப்பேன். நைட் ஃபுல்லா படிப்பேன். ஒரு 10 மணி படிச்சுட்டு மார்னிங் 5 மணி 4 மணி எழுந்துப்பேன். எழுந்து எக்ஸாம்னா மார்னிங் எக்ஸாம் 9 மணி எக்ஸாம் ஃபுல்லா ஒரு 3 ஹவர்ல தரவா படிச்சிருவேன். எது அந்த 35 மார்க் எடுத்து மட்டும் படிப்பேன். அந்த 35 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு 80 மார்க்கிட்ட படிச்சுப்பேன். அது எது வந்துடும் தெரியும் எனக்கு. எல்லாம் படிச்சு வச்சுட்டு போயிட்டு அழகா அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு பாஸ் ஆயிட்டேன் எல்லாத்துக்கும். அதான் ஃபுல்லா 10th அதே மாதிரி பாஸ் ஆனேன். +2 அதே மாதிரி பாஸ் ஆயிட்டேன். +2லயும் அதே மாதிரி தான். அதே ஜஸ்ட் பாஸ். +2ல வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மார்க் எடுத்தேன். அது நல்லா மார்க் எடுத்து போயிட்டு ஒரு காலேஜ் போயிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ்ல அங்க போயிட்டு கொஞ்சம் ஸ்டெம் செமஸ்டர் போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் செமஸ்டர் எல்லாமே முடிச்சு கிளியர் பண்ணி ஒரு ஜாப்புக்கு போனப்பா. ஒரு ஜாப்பு போய் நல்லா ஒர்க் பண்ணேன். மேனேஜர் என்கரேஜ் பண்ணோம், இவ்வளவு கடந்து வந்திருக்கேன் பையன் சொல்லிட்டு. அந்த மேனேஜர் நம்மளுக்கு புஷ்டு வச்சு அந்த வேலை செய்யல. இந்த ஏன் பில்டிங் விட்டு போனேன், இதை பண்ணிட்டு போ. என்ன டைம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, அதுல வீட்டுக்கு போயிடுவியா, பண்ணிட்டு போ, 6 மணி போ. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? சார் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குவேன், டியூஷனுக்கு போடுவேன். வீட்டுல ஆளு இல்லையான்னு கேட்பாரு. சார் வீட்டுல நான் தான் சார் ஆளு, நான் போய் தான் பசங்களை பார்த்துக்க முடியும்,
யார் பாத்துக்க முடியும்னு கேட்பான் வந்துட்டு. மனுஷன் விட மாட்டான், அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவான் மேனேஜர். நல்ல வேலை இருக்க டிரைவிங் வேலை. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு திட்டணும்னு தோணுச்சு, போராது தம்பி சொந்தமா பண்ணணும்னு தோணுச்சு, பரவாயில்ல. ஏன்னா இன்னொருத்தவங்களை போய் வேலை செய்யும் போது அது ஒரு கஷ்டம், பயங்கரமான கஷ்டம் அது. நீ இந்த நாமளுக்கு அப்பா வண்டி எடுத்து வந்தாரு, நான் லைனை பிடிச்சி நான் தான் ஓடிட்டு இருக்கேன். சொந்த முயற்சி. அதே மாதிரி தனியா ஆம்புலன்ஸ் ஓட்டுறது என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தா அது கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். அதே மாதிரி வந்து பொறுமை ஒண்ணு முக்கியம். ஏன்னா நீ வந்து உனக்கு சிக்னல் வழி விடும், உனக்கு சிக்னல் ரெட் சிக்னல் இருந்தாலும் உனக்கு வந்து அங்க வழி விட்ட ஆளு சில பேர் இருப்பாங்க. ஆனா சில பேர் ஒன்னு ஓவர் டேக் பண்ணிட்டு உன் பின்னாடி வருவாங்க வந்துட்டு. ஒன்னு ஓவர் டேக் பண்ணிட்டு இவங்க பின்னாடி போன வந்துட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம், நீ ஹாஸ்பிட்டல் போவ, அவன் வந்துட்டு என்னைய சேர்த்து எத்தனை போன்னு சொல்லுவான், அவனை இடிச்சிருவேன் டக்குன்னு, என்னைய தூக்கி உள்ள தூக்கி போடுறா, நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வருவேன், தெரியுமா பின்னாடி வருவேன், ஸ்பீடா வருவான். நீ வந்து டக்குனு பிரேக் போடு, பல்ல இருக்க மேடு இருக்கும், பின்னாடி இருக்கவன் உள்ள இருக்கவன் வந்து எதனா சீரியஸா இருக்கும், எதனா ஆக்சிடென்ட் வச்சிருப்பாங்க, பின்னாடி வந்து நீ பிரேக் வந்து டக்குனு இடிச்சுப்பான், அவன் கீழே வந்து அவன் பைக் டேமேஜ் ஆயிடும், நீ அவனையும் வந்து ஃபேஸ் பண்ணணும், உள்ள இருக்கவனையும் ஃபேஸ் பண்ணணும், அவனுக்கு எதனா ஆயிடுச்சா நீ கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பேசணும், பேமெண்ட் தரணும் அவனுக்கு. நீ டிரைவிங் உன்னோட லைசன்ஸ் இருக்கான்னு அவன் கேள்வி கேட்பான் டக்குனு சமயத்துல. ஏன்னா உன் பேஸ் பார்த்தாலும் பச்சாதான் கேட்பான், உன்னோட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. என் லைசன்ஸ் ஓட்ட முடியாது, ஏன்னா மெயின் ரோட்ல கொஞ்சம் ஓட்டாது, ஒரு 1 இயர் ஓட்டாது, நார்மலா லோக்கல்குள்ளேயே ஓட்டிக்கோ, அதில் கத்துக்கோ. ஏன்னா மேக்சிமம் நீ வந்து சேஃபா ஓட்டினாலும் மற்றவங்க சேஃபா இருக்க விட மாட்டாங்க. அது அவன் வந்து உன்னதான் டார்கெட் பண்ணி வருவான், உன் பின்னாடி மோஸ்ட்லி உன் பின்னாடி தான். நிறைய பேர் இங்க அப்படிதான் சிக்னல் நிக்க மாட்டான், அந்த ஆம்புலன்ஸ் பண்ணி பின்னாடியே போயிடும், பூந்து போயிடும், நம்ம போயிடும் ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கு அடைஞ்சணும்னு போவான். நீ பின்னாடி வரவங்கிட்ட நீ வந்து சேஃப் பேசாம என்ன பண்ண, ஆம்புலன்ஸ்ல என்னை வந்து பின் தொடராதேன்னு போட்டு தமிழ்ல ஆம்புலன்ஸ் பேடி எல்லாருமே என்னை பின் தொடராதே அப்படின்னு போட்டு, இல்லை தொடராதீங்கள் போட்டுரு. அப்படி போட்டேன்னு சொல்லுவா, எவனும் பின் தொடர்ந்து வர மாட்டாங்க. வந்துட்டு சில அறிவு கட்ட முட்டாள் பசங்க சில பேர் இப்படி வந்தாலே உடனே போயிடும் வந்துட்டு, உங்களை தான் பின் தொடர்ந்து போவோம் வந்துட்டு. ஏன்னா சிக்னல் வந்துட்டு ஆம்புலன்ஸ் போச்சுல, அதுதான் நான் வெயிட் பண்ணேன், அதான் அவங்க கடையே போயிடணும் அவங்க. இது மாதிரி உனக்கு எழுதி போடு, தமிழ் எழுதி போடு, சரியா? அவன் ஆட்டோல கூட எழுதி போடுவான், நல்லதான். இது மாதிரி ஒரு கண்டென்ட் எழுதி போடுவான், நீ இது மாதிரி வந்து ஒரு நல்ல வரியா போடுவோம். ஏன்னா மோஸ்ட்லி பஸ்லயும் ஆம்புலன்ஸ்ல கூட என்ன போடுவாங்கன்னா ஒரு 10 மீட்டர் இடைவெளி விட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. அதை போடாம என்னை பின் தொடராதீர்கள் அப்படின்னு பொட்டன்சிக்கோ, அது படிச்சு வந்துட்டு கண்டிப்பா அவன் ஒண்ணு படிக்க தெரிஞ்சவங்க வண்டி ஓட்டுவான், தெரியாதவங்க கூட பின்னாடி உட்காந்துருவாங்க, ஒய்ஃபு அவங்க பசங்க என்ன உட்காருவாங்க, அவங்க படிச்சு சொல்லுவாங்க, அப்பா அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி பின் போடாதப்பா, அவங்க எழுதியிருக்காங்க, அதை பின் தொடர்ந்து போவாத. 4 பேர் வீடியோ எதனா பார்ப்பாங்க, அந்த வீடியோ எடுத்து போட்டோன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு ரீச் ஆகும், சரியா? அது மாதிரி நீ எழுதி போட்டு நீ உன்னோட எல்லா ஆம்புலன்ஸ் கேட்டையும் நீ சொன்னா அவங்க வந்து எழுதி போட்டாங்கன்னா தொடர்ந்து வர மாட்டாங்க, சரியா? பிடிச்சிருக்கா? சரிப்பா, சரி, ஓகே, சரி ஓகே, போயிட்டு சரி.